எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கங்க. இந்த இயர் என்னோட ஹஸ்பண்ட், ஃபேமிலி, ஃப்ரெண்டு வந்துட்டு சம்மருக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த டே அதாவது அவங்க வந்து ஃப்ரைடே கிளம்பி வந்தாங்கங்க. சாட்டர்டே, சண்டே எங்கள் கூட தான் ஸ்டே பண்ணாங்க. சண்டே அரவுண்ட் பேக் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 போல் கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த ஹேப்பனிங் விலாக இந்த ஒரு 2 டேஸும் நாங்கள் வந்து எங்கெல்லாம் போயிருந்தோம், எந்த மாதிரி ஃபன்ஸ் இருந்தது ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. என்னோட ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணும்போது ரூம்மேட்டாக இருந்த ஒரு ஃப்ரெண்டுங்க, டியர் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ஹாயோவில் இருக்காங்கங்க அவங்க. ஸோ ஒரு சம்மர் ட்ரிப் மாதிரி பக்கத்தில் மிஷிகனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இந்த 3 டேஸ் எங்கள் கூட ஸ்டே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு 3 டேஸ் வராங்கங்க. ஃப்ரைடே ஈவினிங் அரவுண்ட் ஒரு 5:00 போல் வந்துட்டாங்க. ஸோ அந்த வந்த ஒரு பதட்டத்தில் நான் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாமே எடுக்கலை. அங்கே ஈவினிங் வந்தாங்கங்க. ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் வந்தாங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டு அப்புறம் டேரெக்டாக டின்னர் சாப்பிட்டுட்டாங்க, இட்லி. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் நான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேங்க. உங்களுக்கு வந்து ஒரு பசங்களும் ஒரு பொண்ணும் இருக்காங்கங்க. பையன் வந்து என்னோட பையன் மித்துலன் ஏஜோட ஒரு 1 இயர் கம்மி. பாப்பா வந்து இப்போ தான் பிறந்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்துட்டு 1 1/2 வயசு ஆகும்னு நினைக்கிறேங்க கரெக்டாக. மார்னிங் வந்து எந்திரிச்சதுமே நான் காஃபி குடிச்சிட்டு, ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா தான் நம்ம கிச்சனே கொஞ்சம் தடால் புடலாக வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேங்க. 5:30க்கு அலாரம் வச்சேன். ஆனால் 6 6:15க்கு தாங்க எந்திரிச்சேன். கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா நைட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே படுத்திருந்தோங்க. ஒரு 11:00 போல் இருக்கும். அப்போ வரைக்கும் நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தோம். அதனால மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிச்சேன். ஒரு 6 6:15க்கு தான் எந்திரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஸோ எந்திரிச்சதுமே நான் காஃபி குடிச்சிட்டு அவங்க எல்லாருக்குமே டீ போட்டுட்டு, அப்புறம் பசங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிச்சே வந்தாங்க. ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 9 8:50க்கோ எந்திரிச்சு வந்தாங்கங்க. சரி இட்லி தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் இட்லியை வந்து மொத்தமாக எல்லாருக்குமே ஊற்றிட்டேங்க. வந்து இந்த பார்சல் பண்ணும்போது இட்லி சட்டியும் சேர்த்து வாங்கி அனுப்பியிருந்தாங்கங்க. வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த இட்லி சட்டியை தான் எடுத்து ஊற்றிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அதில் ஒரு தடவை ஊற்றும்போது ஒரு பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா 7 இட்லி ஊற்றலாங்க. 2 தட்டு இருக்கும் மொத்தம். ஸோ அதனால் அதிலவே கொஞ்சம் பல்காக ஊற்றிக்கிட்டேன். ஸோ அப்புறம் தோசை வந்து யார் யாருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு, கொஞ்சம் வெங்காய தோசை, அப்புறம் கேரட் தோசை, அப்புறம் நெய் தோசை, ஒரு முட்டை தோசைன்னு சொல்லிட்டு கேட்குற குட்டி பசங்களுக்கு மட்டும் ஒன்று ஒன்றா ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தேங்க. ஃபஸ்ட் அவங்க இட்லி தான் சாப்பிட்டாங்க. சாட்டர்டே மார்னிங் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து லஞ்சுமே சேர்த்து ரெடி பண்ணியிருந்தேங்க. லஞ்ச் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் எங்கேயாவது வெளியே கிளம்பலாம் பக்கத்தில் நியர்பை லொக்கேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போயிருந்தோம். சம்மரில் எங்கெங்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது போய் தண்ணிக்குள்ளே அப்படியே உட்காந்து தான் செம்ம ஹாட்டுங்க. சியரில் அன்னைக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்ததுங்க. ஹீட் வார்னிங் கூட கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் ஹீட் மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் இருந்ததே கிடையாதுங்க. ஸோ ரொம்ப ஹீட்டாக இருந்தது. சரி பக்கத்தில் பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு வாட்டர் பார்க் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபன்னியான ஒரு மொமெண்ட்டும் நடந்ததுங்க. நாங்கள் வந்துட்டு நினச்சி போனது ஒன்று, அங்கே ஒன்று இருந்தது ஒன்றுங்கிற மாதிரி சொல்கிறேங்க. லஞ்ச் எல்லாமே நாங்கள் எடுத்து பேக் பண்ணியாச்சு. வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போகணுங்க. இப்போ போகிற வாட்டர் பார்க்கு ரொம்ப பெரிய வாட்டர் பார்க்லாம் இல்லைங்க. பசங்களை கூட்டு போகிற மாதிரி ஒரு குட்டியான இது தான். ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு அப்புறம் வாட்டர் பார்க்கு கொஞ்சம் நேரம் பசங்களை விளையாட விடலாம். ஆக்சுவலி இன்றைக்கி ஹெவியான ஹீட் வார்னிங் மாதிரி ஆஃப்டர் ஒரு 4:00 மேலே ரெயினும் போட்டிருந்துருக்காங்க. பட் நாங்கள் அதை நோட் பண்ணவே இல்லைங்க. எதுவுமே பிளான்டு கிடையாதுங்க. அவங்க வந்து எங்கள் வீட்டில் 3 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கேயாவது வெளியே அவங்கள கூட்டு போகலாம். பசங்களையும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால அவங்க எல்லாம் நிறைய பிளேஸஸ் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பி போனோம். ஹஸ்பண்ட் வந்து முந்தின நாள் நைட் சொல்லியிருந்தாங்க வாட்டர் ஸ்பிளாஷ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன வேணுமோ பசங்களை கிளப்பி திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எக்ஸாக்டடாக வாட்டர் பார்க் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணவே இல்லைங்க. பசங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்
மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாப்பாடு எல்லாமே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே யோசிச்சு வச்சுருந்தேன். இதுக்கு வந்துட்டு சாட்டர்டே ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கங்க. சரி அதனால கோங்கூரா போட்டு பன்னீர் பிரியாணி மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் நான் மாங்காய் ஊறுகாவும் முந்தின நாளே பண்ணி வச்சுருந்தேன். சரி அப்புறம் ஒரு பொரியல் மாதிரி அப்புறம் ரைத்தா மாதிரி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு நான் யோசித்து எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணி சமைச்செல்லாம் முடிச்சுட்டேங்க காலையில். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டாங்கல்லங்க, கிளம்பி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அன்றைக்கி நாங்கள் வெதரை வேறு செக் பண்ணல, லைட்டாக ரிசரிங்காக இருந்தது நாங்கள் கிளம்பும்போது. சரி அப்படியே சரியாயிரும் அப்படின்னு நினச்சோங்க. அங்கே வாட்டர் பார்க் போய் பார்த்தா செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா பசங்களை விளையாட விட்டுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க பின்னாடியே போயிட்டு இருந்தோங்க. எங்கள் ட்ரெஸ்ஸு நனைஞ்சிராமல் இருக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளேயே நாங்கள் போகல. ஏன்னா எங்களுக்கு தான் எக்ஸாக்டாக வாட்டர் பார்க் தான் போகிறோம் அப்படிங்கிறது முந்தின நாள் நைட்டு சொல்லவே இல்லை. நானும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலங்க. என்னோடய ஃப்ரெண்டு கௌரி அவங்களுமே ட்ரெஸ்ஸஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொண்டு வரல. எங்களுக்கு இது எக்ஸாக்டாக வாட்டர் பார்க்குன்னு தெரிஞ்சிருந்தால் வேணால் நாங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்போமோ அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேங்க. வாட்டர் பார்க் வந்ததுக்கப்புறமா நான் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். நேற்று நைட்டே சொல்லியிருக்கலாம்ல, தெய்வமே நாங்களே எடுத்துகிட்டு வந்திருப்போம்ல, பசங்களோட நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வாட்டர் பார்க் இவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் வாட்டர் பார்க்குள்ளே போகவே இல்லையே, நனையவே இல்லையேங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. ஒரு 45 மினிட்ஸ் டிரைவுக்கு அப்புறமா இங்கே பார்க்குக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும், பார்க்கோட என்ட்ரி டிக்கெட்டும் எடுக்கணுங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து வாட்டர் பார்க்குக்கும் டிக்கெட் எடுக்கணும். அவ்வளோ அழகாக இருக்குல்லங்க சம்மரில், நல்லா அப்படியே க்ரீனிஷாக எந்த சைடு திரும்பினாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க சம்மரில். அப்படியே மாறிடும் நவம்பரில் கிளைமேட்டு. மரத்தில் ஒரு இலை கூட இருக்காது, ஒரு குச்சி குச்சாக தான் இருக்கும். நம்ம வீட்டை விட்டு வெளியவே வர முடியாதுங்க. இங்கே மிஷிகன் அமெரிக்கா இந்த மாதிரி தாங்க இருக்கோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம்னு சொன்னேன் இல்லைங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு வந்தது, பசங்களோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேக் கொண்டு வந்திருந்தேன். அப்புறமா தண்ணியும் ஆல்ரெடி காரில் வந்துட்டு வாட்ரு வச்சுருந்தேங்க. ஸோ இதுதான் நாங்கள் வந்து வாட்ரு பார்க்குங்க. பக்கத்தில் வந்து நான் செக்இன் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறையா பேர் டென்ட் மாதிரி போட்டு அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம், ஏன்னா பசங்க வந்து காலையில் இட்லி சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஸ்நாக்கு கூட சாப்பிடல. நாங்கள் இப்போ ரீச் ஆகும்போது மணி பார்த்திங்கன்னா 1:00 இருக்கும்னு நினைக்கிறேன். 1 to 1:30 இருக்குங்க. நிறைய டென்ட் நான் சொன்னேன் இல்லைங்க, என் பின்னாடி நிறையா குட்டி குட்டியாக டென்ட் போட்டிருக்காங்கல்ல, அங்கேவே ஃபேமிலியாக வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க. நாங்கள்லாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தேரோட்டம் அந்த மாதிரிலாம் போனோன்னா ஃபேமிலியாக தான் போவோம். நாங்கள் சித்தி அப்புறம் மாமா எல்லோரும் சேர்ந்து போகும்போது இங்கே ஏதாவது மரத்துக்கடியில் கொண்டு போய் ஆளுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வந்துருப்போமாங்க, அதை உட்காந்து சாப்பிடுவோம் தேரோட்டம்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறமா அங்கேயே தூங்கி பக்கத்தில் இருக்க கிணறுல குளிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக செம்ம ஃபன்னாக இருக்குங்க. அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போங்க. எவ்ரி இயர் எப்போ வரும், எப்போ போகலாம், அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரிப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து பசங்களுக்கும் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா கோங்கூரா பன்னீர் போட்ட பிரியாணி தாங்க. இன்ஸ்டா பாட்டில் தான் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோங்கூராவெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் புதினா வதக்கிட்டு, தேங்காய் போட்டு மசாலா பிரியாணி மசாலாலாம் போட்டுட்டு பிரியாணிக்குரிய ப்ராசஸ்லாம் செட் பண்ணி இன்ஸ்டா பாட்டில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பன்னீரை வந்து தனியாக ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக மசாலாலாம் போட்டு அப்புறம் நான் வந்து பிரியாணியோட மிக்ஸ் பண்ணுவேங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட் அண்ட் யம்மியாக இருக்கும். பசங்களுக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் பன்னீரை வந்து எப்படி வந்து அவங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பிரியாணியில் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா சப்பாத்தியில் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா தோசைக்கு வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க பசங்க இல்லைங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொன்றுமே அவ்வளோ பார்க்குறதுக்கே அழகாக தான் இருந்தது. சாப்பிட வந்து உட்காந்துருவாங்கங்க. நான் அண்ணா கிட்ட தான் உட்காருவேன், நான் தம்பி கிட்ட தான் உட்காருவேன், இல்லை 2 பேரும் எனக்கு நடுவில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பசங்களுக்குள்ளே அன்றைக்கி போய்கிட்டே இருந்தது. சாப்பாடெலாம் பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் தாங்க கொண்டு வந்திருந்தோம். பிளேட்டில் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பிரியாணி நல்லா இருக்குது, ஸோ ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அவங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ரணதீர குட்டி வந்து பாப்பா கூட நல்லா ஜெல் ஆகிட்டாங்கங்க.
பேபின்னா ரொம்ப பிடிக்குதும்மா எனக்கு. பாப்பாவ நான் கூட்டிட்டே போறேன். பாப்பா எங்க போறாங்களோ அவங்க கூடயே போவாங்க. பாப்பா கீழ விழுந்துட்டா குடுகுடுன்னு ஓடி போய் புடிச்சிருவாங்க. பசங்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டைரக்ட்டா வாட்டர் பார்க் உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க கெளம்பிட்டோங்க. அந்த வாட்டர் பார்க்குக்கு அந்த பேக் சைடு தான் நாங்க சாப்பிட்ட இடங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே வந்தேன். ட்ரெஸ்ஸு சொல்லியிருக்கலாம் இல்லங்க, நாங்களும் சேஞ்ச் பண்ணி உள்ள வந்திருப்போம்லங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கௌரியும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தோங்க. ஆ நாங்க சொல்லி முடிகிறதுக்குள்ள 1 ஹவர் தாங்க வாட்டர் பார்க்ல இருந்திருப்போம். நல்லா சட சடன்னு மழை வர ஆரம்பிச்சுருச்சு. அப்புறமா என்ன, ஸோ இடி வேற விழுந்ததுங்க. மழை மட்டும் இருந்தா கூட கொஞ்ச நேரம் பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். இடியும் சேர்ந்து விழுந்தனால, அங்க கொஞ்சம் வார்னிங்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வாட்டர் பார்க்ல யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா இடியும் சேர்ந்து விழுது. நாங்க டோட்டலா க்ளோஸ் பண்றோம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வாட்டர் பார்க்ல இருக்க எல்லாருமே அகைன் பேக் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்கங்க. ஸோ அதனால ஒரு 4:00 போல நாங்களுமே கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து சொல்றேங்க என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமே. ஈகோனஸ் இல்லாத ஒரு மனுஷனுங்க என் ஹஸ்பண்ட். அநியாயத்துக்கு நல்லவருங்கிற மாதிரி, அ என் பேக்கெல்லாம் அவர் தாங்க தூக்கிட்டே வருவாரு. இது எல்லா ஹஸ்பண்டுமே இப்பப்ப பண்ணுவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். பட் எனக்கு தெரியல. அ நான் வந்து பேக் வாங்கணும் அப்டின்னாலே, அவங்க சொல்லுவாங்க, "அந்த பேக் வந்து உனக்கு புடிச்சிருக்கான்னு பார்க்கக்கூடாது. எனக்கு புடிச்சிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா தூக்க போறதே நான் தான். கொஞ்ச நேரம் நீ போட்டுட்டு வருவியா? அப்புறம் அத எங்கேயாவது மறந்து வச்சுருவ. நான் தான் அத தூக்கிட்டு வரணும்." அப்டிங்கிற மாதிரி நான் மொத்தம் 2 பேக் தான் வச்சிருக்கேங்க. நான் சொல்றேன். ஆம் எதுக்குமே ஈகோ பார்க்க மாட்டாங்கங்க. அவங்களே எடுத்துட்டு வந்துருவாங்க. அழகா இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு வாட்டர் பார்க்கு. ஸோ நல்லா இருந்ததுங்க. அன்னைக்கு ஒரு நல்ல ஹாட்டான கிளைமேட்டு. உள்ள வந்து அப்படி நினைச்சு வந்தோம். ஆனா கொஞ்ச நேரத்துல சரியான மழைங்கிற மாதிரி பாருங்களேன் நீங்களே. பசங்களுக்கு தாங்க செம்ம எக்ஸைட்டடா இருந்ததுங்கிற மாதிரி. ஆ ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க ரணதீரனும், மிதிலனும் போகணுமா வாட்டர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ சரி, இது ஒரு சூப்பரான சான்ஸ் தாங்கிற மாதிரி பசங்க வந்துட்டு நீலன் குட்டி, அவங்க பையன் பேரு நீலன்ங்க. நீலன் குட்டியோட இங்க வாங்க போலாம், அங்க வாங்க போலாம், அந்த ஸ்லைட் போலாம், இங்க பக்கெட்லேருந்து தண்ணி விழுது போலாம் அப்படிங்கிற மாதிரி குடு குடு குடுன்னு ஓடிட்டு ஓடி ஒன்னொன்னும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. என் ஹஸ்பண்டும் இது வந்து குட்டி பசங்க விளையாடுற மாதிரி ஒரு குட்டி வாட்டர் பார்க் தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அங்க ஒரு ரிவர் மாதிரி இருக்கு. ஸோ அதில கொஞ்ச நேரம் போயிட்டு வரேங்கிற மாதிரி, அவங்க கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தாங்க. பசங்கள கூப்பிட்டுட்டு. ஸோ நானும் கௌரியும் இங்கிட்டு அங்கிட்டும் சுத்திட்டு இருந்தோங்க. கௌரியோட பொண்ணு வந்து குட்டி பொண்ணுனால, அங்கனக்குள்ள மட்டும் என்ட்ரன்ஸ்ல வச்சு கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீலன், ரணதீரன், மிதுலன் 3 பேரையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்தோங்க. நாங்க வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் கேப்சர் பண்றது. அந்த ஸ்டார்ட்டிங்ல ட்ரெஸ் நனையாம என்ட்ரன்ஸ்ல எப்படி கொஞ்ச நேரம் கால வச்சு நிக்கலாங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் இப்படியே விளாத்திட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு 1 ஹவர் கொஞ்ச நேரம் வாட்டர் பார்க்ல இருந்திருப்போங்க. அப்புறம் சட சடன்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. வார்னிங் வேற குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இடி விழுதுன்னு சொல்லிட்டு. டோட்டலா வாட்டர் பார்க் வேற 1/2 அன் ஹவர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்லா வெட்டாவே இருந்தாங்க. ஸோ அதனால பசங்களுக்கும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் அகைன் பேக் நாங்க கிளம்பிட்டோம். நாங்க கிளம்பும்போது அரவுண்ட் ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் பசங்களுக்கு. ஏன்னா தண்ணியில நல்லா குளிச்சிருக்காங்க. கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்த லொக்கேஷன்ல செக் பண்ணி பார்த்தோம். நியர்பை ஏதாவது ஷாப் இருக்கான்னு. ஹஸ்பண்டும் நானும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "ஏதாவது டீ கடையா போலாம். ஏன்னா கொஞ்சம் ஹாட்டா குடிச்சா நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட்க்கு ஸ்டார்பக்னா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி டோனட்ஸ் மாதிரி சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. சரி ஸ்நாக்கா சாப்பிட்றோம். ஏதாவது பஜ்ஜி, டீ அந்த மாதிரி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்நாக்குக்குன்னு தனியா ஏதாவது கடை இருந்தா கூட்டிட்டு போனாங்க. அப்படின்னா அங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா கௌரியும் அவங்களும் வர்றாங்கல்ல. சரி அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்து சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன் நியர்பை அப்படின்னு கேட்டாங்க. நான் இதாங்க கேட்டுட்ருக்கேன் பாருங்க. எங்க ட்ரெஸ்ஸ சொல்லலைங்க. சொல்லியிருந்தா நாங்களும் வந்து தண்ணிக்குள்ள குதிச்சிருப்போம்ல. அப்படின்னு சொல்லிட்டு,
நியர்பை இருக்கிற லொக்கேஷன்லேயே சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட். நீ பெட்டர் மாஸ் லைட்டே தான் உனக்கு வேணுமா? சரி, அந்த மாதிரி ஒரு தனியாக ஸ்நாக் கடை மாதிரி ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணும்போது ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று இருந்தது. அது வந்து ஒன்லி ஃபார் ஸ்நாக் அப்படிங்கிற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க. சமோசாலேருந்து எல்லா டைப்புமே இருந்தது. அதில் போய் நான் வந்து எனக்கு பன்னீர் விராப் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். பசங்க ஆளுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்கங்க, ஷேக் ஜூஸ் மாதிரி. அதுக்கப்புறமா சமோசா சொல்லியிருந்தோம். அப்புறம் பக்கோடா, அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 ஐட்டம்ஸ்லாம் சொல்லி ஷேர் பண்ணி தாங்க சாப்பிட்டோம். எல்லாருமே ஒன்று போல் வாங்கிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டோங்க. அப்படியே பசங்களையும் கூப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு பார்க் மாதிரி போயிடலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஸ்நாக் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நியர்பை பார்க்குக்கு வந்தோங்க. ரணதிரக்குட்டி, மித்துள்ளன், அப்புறம் நீலன் சொல்லிட்டு எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிட்ஸ் பார்க்கு தான். இங்கே ஒரு ஃபன்னியான ஒரு மொமெண்ட் நடந்தது. ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு மொமெண்ட், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மெமரிஸ் அப்படிங்கிற மாதிரி தாங்க. இப்போ இருக்க பார்க்கில் பசங்களெல்லாம் விட்டுட்டு நானும் கௌரியும் பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பிங் மால் போயிருந்தோங்க. ஸோ அதோட கிளிப்ஸை வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோ மட்டும்தான் பார்ப்பீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்கங்க. நானும் கௌரியும் தான் போய் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து மெஷினில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நல்ல ப்ரைஸ்க்கு இருக்குதா, என்ன ஆஃபரில் இருக்குதுன்னு செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் கார் எடுத்துகிட்டு நான் தான் ட்ரைவ் பண்ணி நானும் அவங்களும் மட்டும் போயிட்டு வந்துருந்தோங்க. பசங்களை வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் விட்டுட்டு நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். ஷாப்பிங்கில் நான் ஒரு 2 ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் தம்பிக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்திருந்தேங்க. ஆக்சுவலி ரணதிரா குட்டி பர்த்டேக்கு வந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் அந்த ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் மாதிரி இருந்தது. அது நல்ல ஒர்த்தும் கூட. ஸோ ஹேண்டி இருக்க மாதிரி ப்ளஸ் ஸ்ட்ராவும் இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பர்த்டே கிஃப்ட் மாதிரி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேங்க. அதையும் நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிதாங்க அன்னைக்கு நைட்டு டின்னர் கேண்டனில் இருக்க ஒரு லொக்கேஷனில் நெகீஸ் தான் போயிருந்தோம். அவ்வளோ கூட்டங்க. எங்கள் மிஷிகனில் ஒரு நெகீஸ் இருக்குது. பட் இங்கே வந்துட்டு ரொம்பலாம் க்ரௌடு இருக்காது. அன்றைக்கி நாங்கள் டின்னருக்கு போயிருந்தோம். ரொம்ப நாளாக க்யூலே வெயிட் பண்ணியிருந்தோங்க. ஒரு 10 மினிட்ஸாவது க்யூவில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டர் வர்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அரௌண்ட் பேக் ஒரு 9:30க்கு போல் கிளம்புனோம். வந்து சண்டே மார்னிங் கேப்சர் பண்ணதுங்க. சண்டே வந்துட்டு நான்வெஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஹஸ்பண்ட். அதனால் சண்டே பண்ணோன்னா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு 2 o'clock போல் வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொன்னாங்க. அன்றைக்கி வந்து மார்னிங்கே ஸோ இட்லி, தோசை, அப்புறம் சட்னி மாதிரி. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு நான்வெஜ் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, ரைஸ் இதாங்க பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டேவே கோங்கூரா பிரியாணி பண்ணனால செகண்ட் டே வந்து ப்ளைன் ரைஸும் சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்துட்டு சிக்கன் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்தேங்க. அது ஒரு பெரிய கதைங்கிற மாதிரி. மார்னிங் வந்து பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். அப்புறம் இட்லி அதை வச்சு பசங்க சாப்பிட்டுட்டாங்க. பெரிய கதை என்ன அப்படின்னு சொல்லட்டாங்க. சிக்கனுக்கு வந்து நைட்டு வந்து மேக்னேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். நான் மேக்னேட் பண்ணி வச்சிடுறேன், நீ வந்து மார்னிங் எடுத்து ஏர் ஃப்ரையரில் இல்லைனா அவனில் வச்சு எடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவனுக்கு தான் தருவேன், அவனில் வச்சிடு. அப்படி முடியலைங்கிற பட்சத்தில் ஏர் ஃப்ரையரில் பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி, ஸ்டார்டிங் பாயிண்ட்டே கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சுங்கிற மாதிரி நைட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டும் கௌரியோட ஹஸ்பண்டும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால மேக்னெட் எதுவும் பண்ணலைங்க. ஏன்னா வந்ததே லேட்டு அங்கே நெகீஸில் சாப்பிட்டு. அதனால எதுவுமே நைட்டு மேக்னேட் பண்ணல. மார்னிங் தான் எழுந்துச்சி சிக்கன்லாம் எடுத்து மசாலாலாம் தடவி ரெடி பண்ணி வச்சுட்டு நான் தோசைலாம் ஊற்றிட்டு அப்புறம் சிக்கன் குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் பார்த்தேன் மேக்னேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அவனில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறபோது திங்ஸ்லாம் நிறையா இருந்தது. அவனில் தான் நான் வெசல்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருப்பேன். பாத்திரம் வைக்கிறது கூட இடம் இருக்காது. ரொம்ப குட்டியான வீடு தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏர் ஃப்ரையரில் செட் பண்ணேன். அது ஒரு மொத்தமாக வைக்கும்போது ரொம்ப நேரம் டைம் 40 மினிட்ஸ் காட்டுனதுங்க. 20 மினிட்ஸ் திருப்பி விடணும், அப்புறம் 20 மினிட்ஸ் திருப்பி விடணுங்கிற மாதிரி ஏர் ஃப்ரையரில்.
ஆம், சரி ஓகே. ஃபைனலைஸா தனித்தனியா வச்சு எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னது என்னமோ அவன்ல வச்சு எடுக்க சொல்லி, ஃபைனலைஸா நான் ஏர் ஃப்ரையர்ல தான் வச்சு எடுத்தேங்க. ஆம், ஆக்சுவலி நாங்க கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதுவுமே பண்ண முடியல. கொஞ்சம் டைம் இல்லங்க. காலையில முந்தின நாள் நைட்டு லேட்டா வந்தனால, மார்னிங் நானுமே கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். ஸோ அப்புறம் சமையல் எல்லாமே கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு பிரியாணி யோசிச்சு வச்சிருந்தேன். ஆ கொஞ்சம் கிரேவி மாரி கட்டியான கிரேவி, குழம்பு அப்படி யோசிச்சு வச்சிருந்தேங்க. பட் அதுவும் பண்ண முடியல. ரைஸ் தான் பண்ணேங்க அன்னைக்கு. ஹஸ்பண்ட் வந்துட்டு மேக்னேட் பண்ணி குடுப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் பண்ணுவாங்கங்க. இப்ப ரீசென்ட்டா தான் நான் சிக்கன், மட்டன்ஸ் எல்லாமே நானே சமைக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசுல தான் சிக்கன், மட்டனே எனக்கு தொடவே பிடிக்காது அந்த ஸ்மெல்லு. ஆனா சமைச்சு குடிச்சா என்னமோ நல்லா செம்ம டேஸ்ட்டா தான் சாப்பிடுவோங்கிற மாதிரி. அப்பலாம் எனக்கு அவங்க தான் சமைச்சு குடுப்பாங்க. நாங்க பெங்களூர்ல இருந்த டைமிங்லலாம். ஆ எனக்கு வந்து ரணதீரன் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது டைம்ல தாங்க எனக்கு கொஞ்சம் நான்வெஜ்ஜே நான் சமைச்சு பழகுனேன். அதுவரைக்குமே ஹஸ்பண்ட் தான் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அவங்க தான் பண்ணிட்டுருந்தாங்கங்க. எடுத்து பண்ணதுக்கப்புறமா நான் ஏர் ஃப்ரையர்ல வச்சு எடுத்தேன். சரி கொஞ்சம் ஏதாவது ஜூஸ் மாரி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு வந்துட்டு நான் நன்னாரி சர்பத் வச்சுட்டு லெமன் ஜூஸுமே போட்டிருந்தேங்க. நதிரா குட்டிக்கு வந்து நான் பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு கிஃப்ட் மாரி வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லலைங்க. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப் இதாங்க. வாட்டர் பாட்டில் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கடையில ஒரே கன்ஃப்யூஷன்ங்க. பிங்க் எடுக்கவா? ப்ளூ எடுக்கவா? அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலா ப்ளூவே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்க வந்து பிங்க் எடுத்துட்டா பசங்க வந்து அந்த பிங்க் கலரே தொடவே மாட்டாங்க. நான் கேர்ளு, ப்ளூனா பாய் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி கிளாஸ்ல இருந்தே வளர்ந்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட்டு நான் பிங்க் மாதிரி ஒரு மைல்டு ஷேடா இருக்க கலர் தான் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் கௌரி தான் சொன்னாங்க, "ஏங்க கலர் ஓகேவா? உங்க பையன் ஓகே சொல்வானா? நீங்க எதுக்கும் வேற ஏதாவது கலர் சூஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் போய் திரும்ப ஒருக்கா ப்ளூ கலர் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிட்டு, இதில பார்த்தேன். இது சூப்பரா இருந்தது குவாலிட்டியும். அதனால இத எடுத்துட்டு வந்துட்டேங்க. இது வந்து டார்கெட், வால்மார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் $30 போட்டிருந்தாங்க. பட் இங்க வந்து ஒர்த்து தாங்கிற மாதிரி. $14 தாங்க எடுத்தேன் அந்த ஷாப்பிங்கில. சிக்கனுமே ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் பீஸா எடுத்து ஏர் ஃப்ரையர்ல வச்சுட்டுருந்தேன். செம்ம ஹாட்டா இருந்தது. ஸோ ஒரு 6 பீசஸ் போல வச்சு வச்சு எடுத்தேங்க. ரசமும் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க. அவங்க எல்லாருமே குளிச்சு கிளம்புறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ அவங்க கிளம்பும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஷாப்க்கு போயிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால கிளம்பும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் லேஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்கங்க. எவ்ரிடே ஃப்ளேவர்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே சாண்ட்விச்சுமே கிடைக்குங்க. ஸோ அதனால அந்த கடைக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி லஞ்ச் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஒரு 3 டேஸுமே எனக்கு செம்ம பிஸியாக போனதுங்க. டைம் போனதே தெரியல அப்படிங்கிற மாதிரி. மார்னிங் வந்துருச்சு சீக்கிரமா, அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் சூப்பரா இருந்ததுங்க. அவங்களோட இருந்தது. அந்த ஒரு டேவே 3 டேஸும் ஸோ மச் எனர்ஜெட்டிக்கா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்தியாலலாம் இருந்தோம்னா என்னங்க பண்ணுவோம்? அப்படியே லீவ் விட்டாங்களா, டக்குன்னு அம்மா வீட்டுக்கு போவோம். அப்படி இல்லையா, நம்ம ரிலேஷன் யார் வீட்டுக்காவது போவோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரி போய் தான் ஸ்டே பண்ணி அந்த சம்மரை வந்து ஓட்டுவோம். இங்கே வந்து அதுக்கெலாம் சான்சஸே கிடையாது. இந்த மாதிரி ஃப்ரெண்டு நமக்கு கிடைக்கும்போது அவங்கள அப்படியே சேர்த்து வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரி தாங்க சம்மர் வந்து ஒரு ஹாப்பியாக போனதுன்னே சொல்லணும் இந்த இயர். பசங்க வந்து ஐஸ்கிரீம் ஷாப்க்கு வந்ததுமே ஆளுக்கு ஒரு ஃப்ளேவரை தாங்க சூஸ் பண்ணாங்க. எனக்கு இந்த ஃப்ளேவர் வேணும், உனக்கு இந்த ஃப்ளேவர் வேணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே கோன் வேணும், அப்புறமா கப் வேணும், ஒரு கோனில் 2 ஸ்கூப் வேணுங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க ரெடி ஆயிட்டாங்க அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. ஸோ அவங்கள ஒரு ஹாப்பியான ஃபேஸில் வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான்.
குட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வங்க. அழகா சேர்ல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் நான் சொன்னேன்லங்க, ஆ சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ எனக்கு ஒரு வாய் குடுங்க அப்படிங்கிற மாரி நான் ஊட்டும்போது மித்துலன் குட்டியும் வந்து, "அம்மா எனக்கு ஒரு வாய் குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க அகைன் பேக் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கங்க. ஸோ இந்த ஒரு 3 டேஸுமே செம்ம ஹாப்பியா தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்ட்டா ரீச் ஆகுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் வீக் போடுற இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாங்க. நன்றிங்க.